இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகே அல்லது ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர், பாம்பேல ஒரு பெரிய டானாவும் கேங்ஸ்டராகவும் இருந்திருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னோட மனைவிக்காகவும் பையனுக்காகவும் ஒட்டுமொத்தமா குடும்பத்துக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லவரா மாறி வாழணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தன்னோட பையனுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. அதுவும் இவரால தான் வந்திருக்குது, இவரை சார்ந்த கேங்ஸ்டர்ஸ்னால தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும்போது திரும்பவும் தன்னோட பழைய அவதாரத்தை எடுக்கிறாரு. ஸோ ஏகே யாரு, எதனால் அவர் எல்லாரும் ரெட் டிராகன் சொல்லி சொல்றாங்க, அவரோட ஃபிளாஷ்பேக் என்ன, இப்போ தன்னோட பையனுக்கு என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ பழைய அவதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, தன்னோட பையனை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே ஒன்று தான். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, இந்த படம் முழுக்கவே நிறைய ஃபேன்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது. நெகட்டிவ் என்ன அப்படின்னா, படம் முழுக்கவே வெறும் ஃபேன்ஸ் மொமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது தவிர்த்து வேற எந்த வகையிலுமே என்டர்டெய்னிங்கா இல்ல. நிச்சயமா வந்து அஜித் சார் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ற மாதிரி என்டர்டெயின் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து படம் முழுக்கவே இருக்கணுங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அதுக்கேற்ற மாதிரி அஜித் சாரோட ஃபேவரட்டான கேரக்டர்ஸ், அவரோட ஃபேவரட்டான காஸ்டியூம்ஸ், ஃபேவரட்டான கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்குமோ எல்லாத்தையுமே இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவரோட பழைய படங்களோட பாட்டு, டயலாக், கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை ரிமெம்பர் பண்ற மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் படம் முழுக்கவே வச்சிருக்காங்க. அது எல்லாருமே வந்து அஜித் சாரோட கோர் ஃபேன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரசிப்பாங்க அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். பட் பிரச்சனை என்னன்னா, படம் முழுக்கவே அந்த மாதிரி ரெஃபரன்சஸும் ஃபேன் மொமெண்ட்ஸும் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளேவோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃபிளிக்ட்டோ படத்தில் எங்கேயுமே நமக்கு தேடி கிடைக்கவே இல்லை. சின்ன சின்ன முரண்கள் வச்சிருக்காங்க அங்கங்க, பட் அது எதுவுமே நமக்கு எங்கேயுமே கனெக்டே ஆகல அப்படிங்கிறதுனால ஓவரால இந்த படம் கொஞ்சம் கூட என்டர்டெய்னிங்காவே இல்லை.